இன்னைக்கு நம்ம 1,20,000 ரூபாய்க்கான ஒரு பிசி பில்ட் வந்து பண்ண போறோம். இந்த பிசி பில்ட்ல நம்ம என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த பிசிக்கு ஆல்டர்னேட்டா வேற என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்காக இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ குறிப்பா ஒரு 1,00,000லேருந்து 1,20,000க்குள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ ஒருத்தங்க பிசி பில்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நான் அஸ்வின், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதில் எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாகவே அர்ஜென்ட்டாக ஒரு பிசி வந்து பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் எனக்கு கால் பண்ணலாம், பிசி பில்ட் மட்டும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிசி பில்ட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். முதல் விஷயம் நம்மளோட ப்ராசரை பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த பிசிக்கு AMD Ryzen 7 5800X. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.8 GHzலேருந்து 4.7 GHz வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிளாக் ஸ்பீடு வந்து வேரியபிள் ஆகும். அதுக்கும் மேலேயும் நீங்கள் ஓவர் கிளாக் வந்து உங்கள் நல்ல மதர் போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 8 கோர் 16 த்ரெட் கொண்ட ப்ராசஸர். இதோட கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36 MB வந்து கேட்ச்சு. ஸோ இது வந்து யூனிஃபைட் கேட்ச் சிஸ்டமில் பில்ட் பண்ண ஒரு 5000 சீரிஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசருக்கு 2 ஆல்டர்னேட் வந்து என்னால் வந்து தர முடியும். இதோட பெர்ஃபார்மன்ஸை நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கேமிங் ஓரியன்டாக போகிறீங்க, இல்லை இதை விட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், இதை விட விலையும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i9 10900KF அந்த சீரிஸ் ப்ராசருக்கு வந்து போகலாம். ஏன்னா அதோட ப்ரைஸ் இதை விட ஒரு 3,000 to 4,000 வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் மார்க்கெட்டில். ஏன்னா இது ஒரு 41லேருந்து 45 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38லேருந்து 40 அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ப்ராசர் வந்து கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து இதை விட இன்டெலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த ப்ராசர் நீங்கள் பர்டிகுலராக இதை வாங்குறதுக்கு. ஏன்னா அதில் இன்னும் 2 கோர் ஜாஸ்தி, 4 த்ரெட்ஸ் அப்படியே கணக்கு படி போட்டாலும் ஜாஸ்தி. ஸோ இல்லை எனக்கு வந்து AMDயில் தான் பிசி வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு AMDலே இதோட பெட்டரான ஒரு கோர் வந்து இருக்கிற மாதிரி 3900XT வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கோர் 24 த்ரெட் கொண்ட ப்ராசர். கிளாக் ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வருது. ஏன்னா இன்னும் அது வந்து 3000 சீரிஸ், இது வந்து 5000 சீரிஸ் ஆகும். அடுத்ததாக மதர்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ASROCK ஸ்டீல் லெஜண்ட் B550 வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம B550 இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது. ஸோ இதில் என்ன உங்களுக்கு இன்னும் ஒரு வேறு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஒரு 16,500க்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலாக் டிஸ்பிளே வந்து வருது. அது எதுக்கு அப்படின்னா உங்கள் பிசியில் என்ன ப்ராப்ளம் எரர்ஸ் எதுவும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காட்டக்கூடிய நம்பரை நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மற்றபடி இந்த மதர் போர்டில் நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய Gen 4 SSD ஸ்லாட் 1, அது மட்டும் இல்லாமல் Gen 3 SSDக்கான இன்னொரு ஒரு ஸ்லாட் நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அட்ரஸபிள் RGB அது மாதிரியான பல ஃபியூச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு பில்ட் பண்ண ஒரு மதர் போர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். பார்க்குறக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் மாதிரி ஒயிட் தீமில் ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும், பிளாக் தீமில் பண்ணுறீங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் ஆட்சன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மதர் போர்டில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரேம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் நம்ம Corsair Vengeance 32 GB வந்து யூஸ் பண்ணுறோம். ஈச் 1616 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3200 MHz. ஸோ ரேமை பற்றி நம்ம பெருசாக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, இது ஒரு DDR4 ரேம் தான். ஸோ அடுத்ததாக நம்ம ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் SSD மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணல, ஏன்னா ஹார்ட் டிஸ்க் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கா. ஸோ அதை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Samsung 1TB 970 EVO Plus SSD வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Gen 3 தான். ஸோ Gen 4 போகிற அளவுக்கு அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லை.
ஸோ இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணும்போது எல்லாமே நம்ம ஒன்றா வாங்கி பில்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வாங்கினது, மதர் போர்டு கூலர் 1 மாதம் வாங்கினது, அப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து எஸ்எம்பிஎஸ் வாங்கினது. ஸோ இப்படி வந்து பட்ஜெட் சேர்த்து வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கியிருக்காங்க. எதுவுமே வந்து ஒரே பர்ச்சேஸில் ஒரே பில்லில் வந்து பண்ண பிசி கிடையாது. ஸோ அடுத்ததான் ஃபேனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் 120mm ஃபேனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ARGB ஃபேன் தான். ஸோ ஆன்டெக்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து கிடையாது. நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேஸ் என்ன அப்படின்னா கூலர் மாஸ்ட்லேருந்து வந்துருக்கக்கூடிய TD500 மெஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஃபேன் வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறனால இது வந்து வாங்கியிருக்கோம். மித்தபடி அதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேன்ஸ் அவைலபிளாக இருக்கும். மேலே நீங்கள் 360mm ரேடியேட்டரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய ஒரு கேபின். ஆனால் அதில் வந்து பின்னாடி ஒரு ஃபேன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபேன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மொத்தமாக நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோர்சர்லேருந்து வந்திருக்கக்கூடிய RM750. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சர்டிஃபைடு. அது மட்டும் இல்லாமல் 80+ தான் இதுவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோ சைலண்ட் ப்ரொஃபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரன் ஆகும். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபேனே வந்து ரன் ஆகும். ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு சைலண்ட்டான ஒரு எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்எம்பிஎஸ்லேருந்து நமக்கு சவுண்டே வராதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லலாம். எதுக்கு நம்ம 750 வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி பில்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3080 யூஸ் பண்ணுறதா தான் நம்மளோட பிளான். ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் டவுன் ஆகி அதோட ப்ரைஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்சுவல் ப்ரைஸில் வந்து விற்கும்போது இதில் வந்து 3080 போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஓல்டு கார்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட போகிறோம். ஓல்டு கார்டு என்ன அப்படின்னா GTX 1060 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 6GB VRAM கொண்ட ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி தேதியிலையும் கூட அது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படி இருக்க கார்டுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து மார்க்கெட்டில் அது அவைலபிளாக இல்லை. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து யூஸ்டு கார்ட்ஸ் வந்து 1060 விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7,000 to 9,000 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு வாங்கினீங்கனாலும் ஸ்டில் வந்து ஓர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் எந்த கார்டுக்கெல்லாம் அது கம்பேர் பண்ணால் ஓர்த் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1650 அப்புறம் RX 570 RX 580 கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 7,000 8,000 ரேஞ்சில் வந்து இந்த 1060 வாங்குறீங்க அப்படின்னா அதை விட இது ஒரு பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்டு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில். ஸோ இந்த கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து 1060 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் தாராளமாக வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ்டு கார்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்க, மாற்றுறாங்க, ஸ்வாப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிசிக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி கூலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசரில் வந்து வராது. ஸோ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3080 எல்லாம் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மதர் போர்ட்லேயும் ஓவர் கிளாக் கெப்பாசிட்டி கேப்பபிளான மதர் போர்டு அப்படிங்கிறனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ML360L வெர்ஷன் 2 ARGB கூலர் மாஸ்டரோட கூலர் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கூலரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ARGB ஃபேன் வரும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பிளாக், அதாவது இதோட பிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட டியூபிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்லீவ்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலர் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ரேடியேட்டர்னு தான் சொல்லலாம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க பிசி பில்டுக்குள்ளே போகலாம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு ஒரு பிசி பில்ட் வேணும்னா கீழே மறக்காம என்னோட நம்பர் இருக்குது, எனக்கு காண்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு நாள் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறது உங்கள் டெக் வைப்ரேட் அஸ்வின். நன்றி, வணக்கம்.